உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். இது பொதுவாகவே எல்லோருக்கும் ஒரு புத்துணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு பாடல். இது எதற்காக நான் பாடுறேன் அப்படின்னா, காலையில நம்ம எழுந்த உடனே நம்ம மனநிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா பலரும், அது சின்னவங்களா இருக்கும், குழந்தைகள்லேருந்து இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பள்ளி போகிற குழந்தை கூட காத்தால ஆடாடா காத்தால வந்துடுச்சு அப்படின்னு ஒரு மனசோருடன் அதனுடைய நாளை ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு நாள். அந்த மாதிரி வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம், அவர்கள் மருத்துவர்களாக இருக்கலாம், வக்கீல்களாக இருக்கலாம். பல பேர் பார்த்தீங்கன்னா அந்த காலை நேரங்கிறதுல மிக ஒரு மனசோர்வோடு இருக்கிறது அப்படிங்கிறது இப்போ சகஜமாக காணப்படுது. இந்த பாட்டுக்கும் நான் சொன்னதுக்கும் ஒரு சின்ன ஒரு தொடர்பு. அது என்ன தொடர்பு அப்படின்னா, அதில் 2-3 வரிகளிலேயே இதில் ஒரு அருமையான தத்துவமானது கொடுக்கப்பட்டிருக்கு. உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். அப்போ அதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு நான் அதை எப்படி சொல்ல வரேன் அப்படின்னா, தினமும் காலையில் நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ரகசியம் சொல்லிக் கொடுக்குறேன். இதை பல சமயங்களில் இப்போ நீங்கள் ஒரு தியானம் பண்ணுங்க அப்படின்னா, பொதுவாக எல்லாருக்கும் தியானம்னா இது ஒரு ரிலிஜியஸான, ஒரு மத சார்ந்த விஷயம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இல்லவே இல்லை. நான் சொல்லக்கூடியது மிக மிக ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். எப்பவுமே நாம் என்ன செய்யறது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, நாம் நமக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கறது இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுட்டீங்களா? பொதுவாக காலையிலேருந்து இரவு வரைக்கும் நீங்கள் மற்றவங்களுக்காகவே பண்ணிட்டு இருக்கிறீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? காத்தால போனீங்கன்னா செய்கிற வேலைக்கு 100 பேரை பார்க்குறீங்க. அது விஷயமா எத்தனையோ பேரை பார்க்குறீங்க. குடும்பத்தில் மனைவிட்ட பேசுகிறீங்க, கணவர்கிட்ட பேசுகிறீங்க, குழந்தை, இது மாதிரி பலருடனும் நாம் கலந்து ஒரு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கும் நமக்காக ஒரு காலையில் ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கிறதுக்கு நேரம் இல்லை. அதைத்தான் நான் என்ன சொல்லுவேன், ஹேவ் யுவர் ஓன் அப்பாயின்மெண்ட் எவ்ரி மார்னிங். அதாவது நீங்கள் உங்களுடன் ஒரு அரை மணி காலம் உங்களுக்காக செலவு பண்ணுங்க. அந்த அரை மணி நேரம் நான் என்ன சார் பண்ணணும்? நான் சொல்றது ரொம்ப முக்கியம். என்னன்னா, ஒரு தனிமையான ஒரு இடத்துல, சத்தம் இல்லாத ஒரு இடத்துல உட்காருங்க. முக்கியமாக அதை நீங்கள் பண்ணணும்னா கொஞ்சம் காத்தால சீக்கிரம் எழுந்துக்கணும். அது வேண்டியிருக்கு. அந்த காத்தால எழுந்துட்டு இந்த அரை மணி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, முக்கியமாக ஒரு இடத்துல உட்காந்துக்குங்க. நல்லா ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் நல்லா மூச்சை நல்லா உள்ளே இழுத்து வெளியே விடுங்க. நல்லா நேராக உட்காந்துட்டு முதுகு நேராக வச்சுட்டு நல்லா மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடுங்க. இது மாதிரி ஒரு 5 நிமிஷம். இன்னொரு 10 நிமிஷம் என்ன அப்படின்னா, ஒன்றும் பண்ண வேண்டாம், கண்ணை மூடிட்டு உங்களுடைய மூச்சை கவனிங்க. மூச்சை கவனிக்கிறது அப்படின்னா என்னன்னா, நீங்கள் மூச்சை உள்ளே எடுக்கிறீங்க, மூச்சை வெளியே விட்டுருங்க. உங்கள் மூச்சையே கவனிச்சுட்டு ஒரு 10 நிமிடம் அந்த மூச்சை கவனிக்கிறதுக்குள்ள உங்கள் மனசில் ஏகப்பட்ட விஷயங்கள் வரும். அது எல்லாம் அப்படியே பார்த்துட்டு அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய கவனம் மூச்சில் இருக்கு. இந்த மாதிரி ஒரு 10 நிமிடம், அது ஒரு 5 நிமிடம், ஒரு 10 நிமிடம், 15 நிமிடம் அது பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பல புதிய விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் இன்னொரு 15 நிமிஷம் எதுக்கு அப்படிங்கிறீங்களா? இன்னொரு 15 நிமிஷம் உங்கள் உடம்புக்கு முக்கியமான சில விஷயங்கள், ஒன்று ஒரு வளைவுத்தன்மை இருக்கணும். அப்படிங்கிறதுனால நான் பொதுவாக என்ன சொல்லுவேன்னா, ஒரு 10 தோப்புக்காரணம் தெரியும் இல்லையா? ஸ்கூல்ல எல்லாம் நம்ம போட்டிருப்போம். அந்த 10 தோப்புக்காரணம் இது போடுங்க. அது ஒரு 5 முதல்ல போடுங்க. ஒரு 2-3 நிமிடங்கள் கழிச்சு இன்னொரு 5, இன்னொரு 2-3 நிமிடம், இன்னொரு 5, ஒரு 15 தோப்புக்காரணம். இது எல்லாம் நீங்கள் பண்ணி முடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும். நான் சொல்கிறேன் கேளுங்க. இதை நீங்கள் செய்து வந்தால் என்ன மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னா, 1, உங்களை அறியாமல் உங்களுக்கு மனதில் ஒரு சந்தோஷம் வரும். 2, பதட்டம் குறையும். 3, உடல் சுறுசுறுப்பாக இருக்கும். இதுக்கு இந்த மாதிரி பண்ண சொன்னாங்க, அந்த மாதிரி நான் மிக எளிதாக ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி உங்களுடைய நாள் இருக்கும் அப்படின்னு. உன்னை எறிந்தால் நீ உன்னை எறிந்தால் அப்படிங்கிறதுக்கு இந்த 2-3 விஷயங்கள் மாத்திரம் பண்ணுங்க. பண்ணுறீங்களா? புவனேஸ்வரன், கோயம்புத்தூர்.